ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் கடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தின் வழியாக முதன்முறையாக 11 சரக்கு பெட்டிகள் அடங்கிய சரக்கு ரயில் கடந்து சென்று சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? நிச்சயமாக ராமநாதபுரம் அடுத்த அந்த பாம்பன் புதிய கடலில் புதிதாக சுமார் 550 கோடி மதிப்பீட்டில் இந்திய ரயில்வே சார்பில் செங்குத்து தூக்குப்பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இந்திய ரயில்வே சார்பில் அக்டோபர் மாதம் இந்த புதிய ரயில் பாலத்தில் ரயில் சேவை தொடங்கப்படும் என இந்திய ரயில்வே சார்பில் தெரிவித்ததை அடுத்து இங்கு நடைபெற்ற பணியானது தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த வாரம் இந்த புதிய ரயில் பாலம் வழியாக சரக்கு, அதாவது பயணிகள் இன்ஜின் பொருத்தப்பட்ட இன்ஜின் மற்றும் ரயில்கள் இயக்கி சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் இன்று 11 சரக்கு பெட்டிகள் இணைக்கப்பட்ட 2 இன்ஜின் கொண்ட சுமார் 1200 டன் எடை கொண்ட இந்த சரக்கு ரயிலானது பாம்பன் புதிய செங்குத்து ரயில் பாலம் வழியாக இயக்கி சோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனையின் போது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த IIT நிறுவன ஊழியர்கள் மற்றும் RVNL என்று சொல்லக்கூடிய இந்த மத்திய அரசின் ரயில்வே ஊழியர்கள் இந்த சரக்கு ரயிலானது பாம்பன் ரயில் பாலத்தை கடந்து செல்லும் போது ஏற்படும் அதிர்வுகள் மற்றும் இந்த உறுதித்தன்மை உள்ளிட்டவைகளை முழுமையாக கருவிகளை கொண்டு சோதனை செய்து வருகின்றனர். தற்போது முதல் கட்டமாக 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த சரக்கு ரயிலானது முதலில் இயக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் பாம்பன் ரயில் நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் மீண்டும் இந்த வழியாக இயக்கப்பட்டது. தொடர்ச்சியாக 5 முறை இயக்கி சோதனை செய்ய இருப்பதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.